ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், எளியவரை இகழாதே, ஏழையாய் இருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே. நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 23வது வசனம். வறுமையின் ஆசீர்வாதங்களை விரும்பி தங்களை தாங்களே ஏழ்மையாக்கி கொண்டவர்கள் ஏராளமாக உண்டு. அசிசி நாட்டைச் சேர்ந்த தூய பிரான்சிஸ் பெரிய செல்வந்தரும் தொழில் அதிபருமாய் இருந்தவர். கர்த்தருக்காக எல்லாவற்றையும் ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தானும் ஏழ்மையானார். ஏழ்மையே எனக்கு விலையேற பெற்ற பொக்கிஷமாய் இருக்கிறது என்று கூறினார். மோசே பெரியவரான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார். நமது அருமை இரட்சகர் பரலோக மேன்மையை துறந்து எளிய கோலமாய் மாட்டுக் கொட்டகையில் பிறந்து தலை சாய்க்க இடமில்லாதவராய் கல்லரின் நடுவில் சிலுவையில் தொங்கினாரே. ஏழ்மையை அவர் தரித்து நமக்காக தரித்திரரானாரே. இயேசு சொன்னார், தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. சில காலம் தரித்திரனாய் பாடுபட்ட லாசரு நித்திய காலமாய் ஆபிரகாமின் மடியில் தேற்றப்பட்டானே, ஆறுதல் அடைந்தானே. அன்பான தேவ ஜனங்களே, கிறிஸ்துவ நிமித்தம் தரித்திரரான தேவ ஊழியர்களை, விசுவாசிகளை ஒருபோதும் அற்பமாய் எண்ணாதீர்கள். அவர்களை பற்றி முணுமுணுக்காதீர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுவதைப் போல, நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளை, வறுமையினால் தோய்த்து போகாதீர்கள், அதை மாபெரும் ஆசீர்வாதமாக கருதுங்கள். இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். லூக்கா 6வது அதிகாரம் 21வது வசனம். அடுத்த தலைப்பு, சிலுவையின் மேன்மை. சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பனாக. கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். ஒரு அழகிய மரச்சிலுவை அந்த பணக்கார பெண்மணியின் தலைக்கு மேல் சுவரில் மாட்டப்பட்டிருந்தது. நோய்வாய்ப்பட்ட அந்த வயதான தாய் எப்பொழுதும் அந்த சிலுவையையே பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். பாவம், அவளுக்கு 4 பிள்ளைகள் இருந்தும் ஒருவரும் அவளுக்கு வந்து உபசரணை செய்யவும் இல்லை, உதவவும் இல்லை. ஆனால் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு ஏழை சிறு பெண் தான் இரவும் பகலும் வியாதியாய் இருந்த இந்த தாயார் மேல் அன்பு செலுத்தி கண்காணித்து வந்தார். உயிர் பிரியும் நேரத்தில் 4 பிள்ளைகளும் வந்து சொத்துக்களை எல்லாம் பங்கு போட்டனர். மீதி இருந்தது அந்த மரச்சிலுவை மட்டும்தான். அதை தூக்கி அந்த ஏழை பெண் மேல் வீசி எறிந்துவிட்டு சென்றனர். அவளோ முணுமுணுக்காமல் அந்த சிலுவையே என் பங்கானதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷத்தோடு அதை ஏற்றுக்கொண்டார். பல ஆண்டுகளுக்கு பின் தற்செயலாக ஒரு நாள் அந்த சிலுவையின் அடிபாகத்தை பார்த்தபோது அதில் ஒரு மூடி ஆணியால் அடிக்கப்பட்டு இருந்ததை கண்டு திறந்தாள். என்ன ஆச்சரியம்! அதன் உள்ளே இருந்து விலையேறப்பெற்ற நகைகள், முத்துக்கள், வைரங்கள் கீழே விழுந்தது. அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த சிலுவைக்குள் இருந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை எண்ணி பூரித்து போனால் அந்த ஏழை சிறுமி. தேவ பிள்ளைகளே, சிலுவையே சிங்காசனத்திற்கு வழி. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீட்டிருக்கிறார். எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம். எழுதியவர் தேவ ஊழியர் சாம் ஜெபத்துரை ஆவார். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.